ஒவ்வொருத்தர் ப்ளீஸ் ஒவ்வொரு ப்ளீஸ் அங்கே முடிச்சுட்டு வர ப்ளீஸ் 1 minute. சார் நேரடியா அந்த குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கவில்லை என்று சொன்னால் கூட அவர் நடந்து கொண்டிருக்கின்ற முறை, வைகோவோடு வைத்திருக்கின்ற அந்த கூட்டணி, இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஜெயலலிதா வருவதற்கு இவர் ஆதரவை கொடுக்கிறார் என்பதை நாங்கள் திடமாக இப்பொழுது நம்புகிறோம். ஆமா ஆமா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார் சார் நீங்க ஒவ்வொன்றா கேட்கணும் பதில் சொல்றேன் ஆச்சுங்களா. ஏன்னா நீங்க வந்து பேசுறது ஒரு சார்பா பேசுற மாதிரி இருக்கு. எல்லாரும் இல்ல யாரும் பேச எல்லாம் நடுநிலையா பேசுறேன், நீங்க மட்டும்தான் அப்படி பேசுறீங்க ஆச்சுங்களா. ஒரு நிமிஷம் இல்ல நான் உண்மையை பேசுறேன் சார், நான் உண்மையை பேசுறேன். இல்ல அதான் சொல்றோம், நாங்க சொல்றோம். நீங்க கேள்வி கேட்பது உங்க உரிமை சார், கேள்வி கேட்பது நான் பேசுறேன். ஒரு நிமிஷம் இல்ல ஆமாங்க பேசுறேன், நீங்க பேச விடுங்க சார். 10 நீங்க வந்து கடிதம் கொடுத்தது அங்க வரலன்னு சொல்றாங்க. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்தா அங்கே கொடுத்துட்டு ரிசீவ்டு நாங்க சீல் வச்சு ரிசீவ்டு லெட்டர் காப்பி ரிசீவ்டுன்னு சொல்லி ஒப்புகை சீட்டு வாங்கி வர முடியும். தேமுதிக அவங்க எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்த கடிதத்தை நான் கேப்டனிடத்திலே தனிப்பட்ட முறையிலே கொடுக்கிறேன். இந்த கடிதத்துக்கு போய் கேப்டன் நான் கொடுத்த கடிதத்துக்கு அட்டாச் கொடுங்க நான் கேட்க முடியுமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், நீங்க கேட்டது ஒரே நேரத்தில் எப்படி அரேஞ்ச் பண்ணீங்கன்னு. அப்ப இல்ல அரேஞ்ச் பண்ணது அந்த நேரத்தில் இல்ல. என்னுடைய செல்போன்ல 9443464869 இருந்து அத்துணை எனக்கு தெரிந்த அத்துணை பத்திரிகை நண்பர்களுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சேன். கிட்டத்தட்ட நான் 45 நிமிடம் அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதன் பிறகுதான் எல்லாரும் வந்தீங்க. இவர்கள் எல்லாம் சந்திப்பதற்கு நான் முதல்ல சட்டமன்ற உறுப்பினர் அந்த எம்எல்ஏ ஹாஸ்டல்ல சந்திக்கலாம் இருந்தேன். ஆனால் அந்த இடத்துல சந்திப்பது தேவையில்லாமல் ஒரு சர்ச்சையை உருவாக்கும். தேர்தல் கமிஷனுக்கு சட்ட ரீதியாக ஏதாவது பிரச்சனை வந்துன்றதுக்காகத்தான் உடனடியாக பக்கத்தில் பத்திரிகையாளர் மன்றம் இருக்கிறது, சங்கம் இருக்கிறது, அங்க போய் கேட்டோம். உடனே செய்யலாம், வாய்ப்பு இருக்கு, வரதெல்லாம் செய்ய சொன்னாங்க, எழுதி கொடுக்க சொன்னாங்க. நான் அங்கே போய் லெட்டர் எழுதி கொடுத்து அனுமதி பெற்று அதற்கு 3000 ரூபாய் கட்டணம் செலுத்தி தான் நான் பேட்டி கொடுத்தேன். இல்ல வேற எந்த காட்டு ஒரே நிமிஷம். ஒவ்வொரு தேமுதிக தொண்டனும் முதலமைச்சராகணும் கேப்டன் விரும்புறதுல நாங்களும் விரும்புறாங்க, மாற்று கருத்தே இல்லை. 2011 கூட்டணி அமைத்தோம், எதிர்கட்சி தலைவர். இந்த 2016 அதிகாரத்தில் பங்கு, 2021 தேமுதிகவில் கேப்டன் முதலமைச்சர். இதுதான் எங்களுடைய இலக்கு. இதை வந்து நாங்க பேசுகின்ற பொழுது பேசுறோம். ஆனால் எங்களுடைய இலக்கு இப்படி வச்சுதான் அவரும் ஏத்துக்கிட்டார். இன்னைக்கு நாம போய் ஜெயிக்க முடியாது, அவருக்கு தெரியும், நன்றாகவே தெரியும். இதெல்லாம் எங்களுடைய வெளிப்படையா பலமுறை பேசியிருக்காரு. இது உண்மை, எங்ககிட்ட பேசுறதெல்லாம் உண்மை. இதுக்கு வந்து நாங்க ஆதாரம் காமிக்க முடியாது. இதையெல்லாம் பேசியது உண்மை. பக்கத்தில் இருந்திருக்கோம் நாங்க. ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன். என்னோட ஒரே டவுட் என்னன்னா, போன உங்க மாநாடு நடத்துறதுக்கு நீங்க ஒரு வீடியோவே ரிலீஸ் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா. அந்த வீடியோல அவர் இதுவரைக்கும் எந்த ஒரு பண்ணல, 51 கட்சி எதுவும் செய்யல, பணம் ஏன் இப்ப கான்ட்ராக்ட்? ஒரே நிமிஷம். நான் அந்த பேட்டியை கொடுக்கின்ற பொழுது திமுகவோடு கேப்டன் பேரம் பேசுகிறார் என்ற ஒரு செய்தி பரவலாக பரப்பப்பட்டது. அதற்காகத்தான் என்னை அந்த பேட்டி கொடுக்க சொன்னாரு. அவருடைய இடத்துல இருந்து பேட்டி கொடுத்தங்க. எங்க கட்சியினுடைய சரித்திரத்தில் அவருடைய சேர்ல உட்கார வச்சு அவர் யாரையும் பேட்டி கொடுக்க சொன்னதில்லை, பேட்டியா கொடுக்க சொன்னதில்லை. என்னைய தனிப்பட்ட முறையில் எங்களுடைய கேப்டன் டிவி மீடியா வர வச்சு அவருடைய சீட்ல உட்கார வச்சு இப்படிதான் நம்ம பேட்டி கொடுக்கணும், நம்மளை பத்தி தவறான செய்தி வந்துட்டு இருக்குன்னு அவருடைய சொன்னதை கேட்டேன். ஏன்னா அவர் மேல அன்றைக்கு வரைக்கும் நான் விசுவாசமா இருந்த நம்பிக்கையோடு இருந்தேன். இன்றைக்கும் இருக்கிறேன். நான் எனக்கு பதவி போனதை பத்தியோ எதுவுமே கவலை இல்லை. என் தலைவர் நல்லா இருக்கணும், அவர் திமுகவோட கூட்டணி வைக்கணும், இது ஒண்ணுதான் என்னுடைய குறிக்கோள்.
எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க. ஆமா. நீங்களே கேட்காதீங்க. அதாவது நேர்காணல்ல நானும் இருந்தேன். கிட்டத்தட்ட நாங்கள் 9 நாட்கள் நேர்காணல் நடத்துகிறோம். இந்த 9 நாட்கள் நடந்த நேர்காணல்லையும் வேட்பாளர்களிடத்தில் அவர்களிடத்தில் இந்த கருத்தை தான் கேட்டார். யார்கிட்டையும் பணம் அன்னைக்கெல்லாம் வாங்கலை. அதன் பிறகு தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் ஒருத்தர் 2 பேர் 3 பேர் வரைக்கும் அவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்லி அந்த தொகையை கொண்டு வந்து டெபாசிட்டாக கட்டுங்கன்னாங்க. ஒரு சிலர் கட்டினாங்க, ஒரு சிலர் கட்டலை ஆச்சுங்களா. அதனால இப்ப வேணும்னு கேட்கறவங்களுக்கு திரும்ப கொடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். அதுல எனக்கு பிரச்சனை இருப்பதா எனக்கு தெரியல. சார், திமுகவோடு கூட்டணி சேர வேண்டும் என்று எங்கள் தலைவர், நான் இன்னும் சொல்றேன், கட்சி அவர் சொன்னதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். நாங்க கட்சியில இருந்து யாரையும் போய் அவர் பேச சொல்லல. ஆனால் தனிப்பட்ட முறையிலே அவருடைய நண்பர்கள், அவருடைய உறவினர்களை வைத்து திமுகவோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னது அவர். அதே போல அவர் தான் சொன்னார். சார், எங்கிட்ட மட்டும் இல்ல சார், ஒரே நிமிஷம், நேர்காணலுக்கு வந்த 3900 பேர் இருக்காங்க. எல்லோருடையும் சொன்னார், எங்கிட்ட மட்டும் இல்ல, அத்தனை பேர் சொன்னார். நான் திமுக பேசினேன், இவ்வளவுதான் சீட்டு தரேன்னு சொன்னாங்க, இதுக்கு மேல பண்ண முடியாதுங்கிறாங்க. உள்ளாட்சியில தரலன்னு சொன்னாங்க, உள்ளாட்சியில 25% தரனாங்க. நான் 117 சீட்டு கேட்டேன், உள்ளாட்சியில 50% இடம் கேட்டேன். இத நேர்காணலுக்கு வந்தவங்க அத்தனை பேர் சொன்னார். அது உண்மையா இல்லையான்னு நேர்காணல் வந்தவங்க ஒரு நிமிஷம் சார், எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாம் எங்களை தொடர்பு கொண்டிருக்காங்க. 2 நாட்கள் அவங்களை எல்லாம் கூப்பிட்டு சந்திக்க போறேன். சந்தித்ததற்கு பிறகு இதுக்கு முடிவு சொல்றேன். இப்ப சொல்ல முடியாது. ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். மக்கள் இன்னைக்கு விரும்புறது ஆட்சி மாற்றம். ஒரே நிமிஷம். எந்த பொதுக்கூட்டத்தில் பேசல சார், ஆதாரம் தான் சொல்றேன் சார். ஒரு நிமிஷம் இருங்க. நான் திமுக பத்தி பேசுறேன்னு சொல்லி அன்றைக்கே பத்திரிகை நண்பர்கள்லாம் எங்களை கூப்பிட்டு அந்த லோக்கல் இருக்கவங்க கேட்டு பாருங்க, நீங்க திமுக ஏன் பேசுறேன்னாங்க. அப்ப சார் ஒண்ணு இல்ல, நக்கீரன் வந்திருக்கு, எடுத்து பாருங்க சார். அதுல போட்டிருக்காங்க, வைகோ என்ன பிரஷர் பண்றா, திமுக அட்டாக் பண்ணி பேசுன்னு. நான் சொல்றேன், நான் பாதிக்கப்பட்டது அண்ணா திமுகவால, என் கட்சி பாதிக்கப்பட்டது அண்ணா திமுகவால. தயவு செஞ்சு நீங்க என்ன பிரச்சனை பண்ணாதீங்க. அண்ணா திமுகவை தான் அட்டாக் பண்ணி பேசுவோம் நேரடியா சொன்ன வைகோட்ட. இதான உண்மை. சார், ஊழல் குற்றச்சாட்டு இல்லன்னு யாரு சொன்னா? இல்ல இன்னைக்கு நீங்க ஊழல் குற்றச்சாட்டு விடுங்க. இந்த கூட்டணிக்கு இந்த கூட்டணி உருவானதற்கு காரணமே ஜெயலலிதா. இது அதிமுக பி டீமா செயல்படுது. இதுக்கு மிகப்பெரிய ஒரு தொகை, நான் அமௌண்ட் சொல்ல விரும்பல, வைகோ மூலியமா எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு பூரா எல்லா பட்டி தொட்டி கிராமத்தில் போய் கேளுங்க இருக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த கூட்டணியில் இருக்க வைகோ மேலேயோ அல்லது மற்றவர்கள் மேலே இல்லைன்னு சொல்றதை நாங்க எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்ப கேப்டன் ஏன் இங்க சேர்ந்தார், அதுக்கு பதில் சொல்லுங்க. கேப்டன் அதெல்லாம் சொன்னேன். வைகோ 1500 கோடி ரூபாய் வாங்கியதாக சொல்லப்படுகிறது. அதிமுகவுக்கு புரோக்கரா செயல்படுறாரு சொல்றாங்க. வைகோ உண்மை என்று சொன்னால் சந்திரகுமார் மேல வைகோ சொல்ற குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கிறேன். ஆமா ஆமா, அதுதான் சார் சொல்றேன். அதாவது இல்ல தலைவர் சொல்லக்கூடிய தொண்டன் ஏத்துக்கணும், இல்லன்றது இல்ல, மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இதான் சொல்றேன், ஏங்க நீங்க கேட்டீங்க, பதில் சொல்றேன். தலைவர் சொன்னதை இல்ல சார், தலைவர் சொன்னதை தொண்டர்கள் ஏத்துக்கணுங்க. இதுதான் மரபு, இதான் ஒரு கட்சியில கட்டுப்பாடு. ஆனால் தொண்டர்கள் என்ன கருத்தை சொல்கிறார்களோ அந்த முடிவை தலைவர் எடுக்கணும். அதை போய் அவர்கிட்ட கேளுங்க, ஏன் எடுக்கணும் அவர்கிட்ட கேளுங்க. ஆமா சார், ஆமா
சார் ஒரு நிமிஷம் நீங்க கேட்கறதுல உண்மைதான், நீங்க கேட்கறது உண்மை. ஆனா அதே சமயத்துல கட்சிக்குள்ள இருந்து போராடினோம், கட்சிக்குள்ள உள்ள இருந்து அவர்கிட்ட பலமுறை பேசணும், இந்த கூட்டணி வேண்டாம், இது வேண்டாம். பிஜேபிக்கு என்னைக்கு கூட்டணி 2014 போனாரோ அன்னையிலிருந்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்தில் இதுக்கு மேல என்னைக்கு ஆண்டாளர் கல்லூரி இதுவரைக்கும் கட்சி நிகழ்ச்சியா கல்லூரியில கொண்டு வரக்கூடாது, கட்சி நிர்வாகிகள் யாரும் கல்லூரிக்கு ஒரு எந்த விதமான பரிந்துரை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். ஆனா இன்னைக்கு அதே கல்லூரியில எல்லா மக்கள் நல கூட்டணி வைத்து மாநாடு நடத்துறார். அப்ப இதற்கு மேல இவர் முழுமையா அன்னியுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிட்டாருன்றதை நாங்க முடிவெடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் வெளியே வந்தோம், வேற எதுவுமே இல்லை.